அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானங்கள் காரணமாக பொருளாதார நிலையில் சாதகமான பிரதிபலங்கள் கிடைத்திருப்பதாக அவரால் கூறப்பட்டிருக்கிறது. கடன் பெற வேண்டிய நிலையிலிருந்து நாடு மீண்டு வருகிறது. அதாவது ஊடகவியலாளர் மாநாட்டில் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசேகர தெரிவித்ததாகத்தான் இந்த செய்தி சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதில் அவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பிரதானமான விடயங்களாக பார்க்கப்படுகின்றன. அதில் பணவீக்கம் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் வருமானம் அதிகரித்திருப்பதாகவும் மத்திய வங்கி ஆளுநரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். மத்திய வங்கியினால் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய பொருளாதார நெருக்கடி குறைவடைந்து சாதாரண நிலைமைக்கு திரும்பி வருகிறது என்னும் காலப்போக்கில் குறுகிய கடன் இல்லாது எங்களுக்கான தேவைகளை எங்களுடைய நிதியை கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கூறுகிறார். பணவீக்கம் வீழ்ச்சியடைந்து வருவதோடு நாட்டுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், எரிவாயு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான அந்நிய செலாவணியை திரட்டிக் கொள்ளக்கூடிய சக்தி எமக்கு இருப்பதாக அவர் உறுதிபட கூறுகிறார். நாங்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு அமைய இறக்குமதி குறைவடைந்து ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மத்திய வங்கி கடந்த காலங்களில் எடுத்த தீர்மானங்களின் பிரதிபலங்கள் தற்போது வெளிப்படுகின்றன என்றும், குறிப்பாக பணவீக்கம் 70% விட அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்த்தோம். எனினும் மின் கட்டண உயர்வு போன்றவற்றினால் பணவீக்கம் வீழ்ச்சியடையும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதேவேளை கடந்த காலத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பில் காணப்பட்ட கடுமையான தட்டுப்பாடு தற்போது சாதாரண நிலைமைக்கு வந்திருக்கிறது. நாட்டுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், எரிவாயு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான அந்நிய செலாவணியை திரட்டிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு அமைய இறக்குமதி குறைவடைந்து ஏற்றுமதி வருமானம் அதிகரித்திருக்கிறது. காலப்போக்கில் குறுகிய கடன் இல்லாது எங்களுக்கான தேவைகளை எங்களுடைய நிதியை கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. மேலும் கேள்வி பக்கம் இருந்து பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. விலையில் ஸ்திரமின்மை ஏற்பட்டிருக்கிறது. நாட்டில் தற்போதும் 60%க்கும் அதிகமான பணவீக்கம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இதனாலேயே அதிக வட்டி வீதத்தை குறைக்காமல் தொடர்ந்து பேணுவதற்கான தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வட்டி வீதத்தை அதிகரிப்பதற்கான தேவை இருக்கவில்லை. எனவே தற்போது எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களுக்கு அமைய அதன் பிரதிபலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். தற்போது நெருக்கடி சாதாரண நிலைமைக்கு திரும்புவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. காலப்போக்கில் அரசு நிதிக் கொள்கை, புதிய வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தல், வட்டி கொள்கைகள் என்பன நடைமுறைப்படுத்தும் போது நாட்டின் நெருக்கடி நிலைமையை சாதாரண நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கின்றோம். ஆனால் மேலும் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய திட்டத்தை உருவாக்கி அவர்கள் கொண்டு வரும் நிதியை உறையும் முறையில் ரூபாவுக்கு பரிமாற்றம் செய்கின்றன என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று குறிப்பிடுகிறார். கருப்பு சந்தை முறையில் வீழ்ச்சி காணப்பட்டு வங்கி கணக்குகள் நிதி வைப்பிடல் அதிகரித்து அந்நிய செலாவணியும் அதிகரிப்பு காணப்படுகிறது. எனவே உண்டியல் முறை பாவனையும் எதிர்காலத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். மத்திய வங்கி தற்போது எடுத்துள்ள தீர்மானங்களுக்கு அமைய எதிர்காலத்திலும் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். நாட்டின் கடந்த வருடத்தில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி விட தற்போதைய நெருக்கடி வீழ்ச்சியடைந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. எனவே நாட்டில் தற்போதைய நெருக்கடி தளர்வு காணப்படுகிறது. காலப்போக்கில் மேலும் தளர்வு நிலை ஏற்படலாம் என்று தான் எதிர்பார்ப்பதாகத்தான் மத்திய வங்கி ஆளுநரால் இது தொடர்பான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அவரால் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது, அல்லது மத்திய வங்கி அதிகாரிகளால் குறிப்பிடப்பட்டிருந்த விடயம் தமிழன் பத்திரிகையின் இந்த செய்தியை எடுத்துக்கொள்கிறோம். வெளிநாட்டு நாணயங்களை வைப்பிலிட பொது மன்னிப்பு 1 மாத காலம் வழங்கியது மத்திய வங்கி என்று இதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இதே செய்தி தினகரன் பத்திரிகையில் வெளிநாட்டு நாணயங்களை விற்க மற்றும் வைப்பிலிட பொது மன்னிப்பு காலம் 1 மாத கால அவகாசத்தை வழங்கியது நிதியமைச்சு என்று இது தொடர்பிலான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே பொதுமக்கள் கைவசம் வைத்துள்ள வெளிநாட்டு நாணயங்களை வைப்பிலிடுவதற்கு அல்லது விற்பனை செய்வதற்கு 1 மாத பொது மன்னிப்பு காலத்தை நிதியமைச்சு அறிவித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிடுகிறது. வெளிநாட்டு நாணயங்களை வங்கி தொழில் முறைமையினுள் கவர்ந்து கொள்ளும் பொருட்டும் இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 1 மாதத்துக்கு இந்த நடைமுறை அமலில் இருக்கும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தனிப்பட்ட வெளிநாட்டு நாணய கணக்கில் அல்லது வர்த்தக கணக்குகளில் இப்படி வைப்பிலிட்டிருந்தால் வெளிநாட்டு நாணய கணக்கில் குறித்த வெளிநாட்டு நாணயங்களை வைப்பிலிட முடியும் என்பதோடு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி அல்லது தேசிய சேமிப்பு வங்கி போன்ற அங்கீகாரம் அளிக்கப்பட்ட வணிகர்களுக்கு விற்பனை செய்ய முடியும் எனவும் மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அந்நிய செலாவணி திணைக்களத்தினுடைய 0112277255 0112-398-511 என்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டோம் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. எனவே இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம் என்பதுதான் அவர் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது.